ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கீதா ராஜன், கோட்டா ராஜஸ்தான்லேருந்து பேசுகிறேன். அக்ஷய லக்ன பத்ததி என்னும் ஜோதிட முறையை கண்டுபிடித்த ஐயா புதோடை மூர்த்தி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ஏன்னா எங்களை போல இருக்கிற எவ்வளோ ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அட்டன் பண்ணுறதுனால இந்த அபூர்வமான கலையை எங்களால் கற்றுக்க முடியுதுங்கிறதுக்காகவே நான் முதல்ல நன்றி சொல்கிறேங்க ஐயா. அப்புறம் நான் ஏஎல்பி ஜோதிடராக என்னை உருவாக்கியதற்கு உங்களுக்கு அன்போடு நன்றி சொல்லிக்கிறேன். என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். அதாவது ஜோதிடம் படிக்கணும்னு இருந்த ஆர்வம் ரொம்ப, ஆனால் கரெக்டான பிளாட்ஃபார்ம் உங்களோட வீடியோ தான். என் கணவர் தான் சொன்னார், உங்கள் வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். பேசிக் நல்லபடியாக முடித்தேன். ஆனால் அந்த பேசிக்லேயே ஆசிரியர்கள் எல்லாருமே எங்களை அவ்வளோ அழகாக ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா மேஜராக உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா கூட ஒரு பேசிக் அஸ்ட்ராலஜருக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணுமோ அது அத்தனையுமே இந்த பேசிக் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஈவன் நாங்கள் பேசிக் கிளாஸ்லேயே 1 வீக்லேயே பலன் எடுக்கலாம் ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா பிளெயினாக இருந்த அந்த 12 கட்டம், ராசிகள், நட்சத்திரங்கள், பாவகங்கள் இதெல்லாம் படிக்கும்போதே ஒரு மாதிரி ரொம்ப ஆர்வம் அதிகம் ஆயிடுச்சு. நட்சத்திரங்கள், D9 இதெல்லாம் பார்த்து ஆதிபத்தியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு D9 பார்த்துட்டு கால அளவுகள், அப்புறம் சாஃப்ட்வேரு இப்படின்னு நீங்கள் அது ஒரு ரொம்ப அழகாக அந்த அக்ஷய லக்ன பத்ததியை ஐயா எளிமையாக வடிவமைச்சிருக்கிறார். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. நம்ம ரொம்ப சில பேர் ஜோதிடம்னா கடல், நீங்கள் அதெல்லாம் கற்றுக்க முடியாது, அது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க, அதெல்லாம் தொடாதீங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்தின காலகட்டத்தில் ஐயா நீங்கள் வாங்க நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. ஐயாவுக்கு கூட நிற்கிற பக்கபலமாக இருக்கிற அத்தனை ஆசிரியர்களும் ஒவ்வொருத்தரும் நாங்கள் பொறுப்பு அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அருமையாக சொல்லி கொடுத்துட்டாங்க. ஈவன் பேசிக் முடித்ததையுமே அஸ்ட்ராலஜர் எல்லாருமே. ஆனால் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் உருவாகிறதுக்கு, உங்களை தகுதியாக்கிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் லெவல் உயர்நிலை வகுப்பு கொடுக்குறாங்க. உயர்நிலை வகுப்பு இப்போ தான் நான் முடித்தேன். உயர்நிலை வகுப்பு முடித்ததுக்கப்புறமா எனக்கு இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னு. அதாவது அக்யூரசி 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் இல்லை நீங்கள் 45 நாளில் என்ன நடக்கும், யாரால் உங்களுக்கு பிரச்சனை வரும், எப்போ வரும், எங்கே நீங்கள் கவனமாக இருக்கணும், ஜாதகரால் பிரச்சனையா, பாவகத்தால் பிரச்சனையா, இல்லை மாற்றக்கூடியதா, மாற்ற முடியாததா, அது மாதிரி ரூல்ஸ் ரொம்ப பெரிய ரூல்ஸ்லாம் கிடையாது. ஆனால் அது இருக்கிற 3 ரூலையே கரெக்டாக நீங்கள் எப்படி அக்யூரஸி நீங்கள் அப்ளை பண்ணால் அப்படியே கரெக்டாக பதில் சொல்லலாம். இப்போ ஐயா சொல்கிற பதிலாக இருந்தாலும் சரி, இல்லை டீச்சர்ஸ் சொல்கிற பதிலாக இருந்தாலும் சொல்லி, இல்லை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிட்டு நாங்கள் கற்றுக்கிட்டு நாங்கள் ஒரு அஸ்ட்ராலஜராக உருவாகி இருக்கிறோம், நாங்கள் எத்தனை பேர் சொன்னாலும் அதே பதில் தான். அது எப்படி அப்படிங்கிறதுக்கான பதில் தான் இந்த ஏஎல்பி ஜோதிடம். ஆனால் ஒவ்வொருத்தரையும் ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னா, குருமார்கள்னா எல்லாரும் அவரை போலவே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் எப்படி உருவாக்க முடியும்னா இங்கே உருவாக்குறாங்க. அதுதான் ஆச்சரியமான விஷயம். நாங்கள் கூட பயணிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே, நண்பர்கள் எல்லாருமே அவங்கவுங்க அனுபவங்களை பகிர்றதுனாலையுமே ஈவன் ஒவ்வொருத்தரும் அங்கே குருவாகவே அந்த இடத்துல நம்ம மாறிடுறோம். அதுக்கு ஐயா ரொம்ப எங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி டீச்சர்ஸ் சில பேருக்கு புரியல அப்படின்னா கூட அந்த நல்ல புரிகிற வரைக்கும் அதை கரெக்டாக அந்த லெவல் வரைக்கும் இறங்கி சொல்லி கொடுக்குறது தான் ஆச்சரியம். ஆக்சுவலி ரொம்ப எனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு வார்த்தைகளே இல்லைங்கய்யா. ஆனாலும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல முயற்சி பண்ணுறேங்கய்யா. ஏஎல்பி ஜோதிடம் மூலமாக நான் கவுன்சிலிங் கொடுத்த ஜாதகத்தில் மேஜராக நான் பார்த்தது எல்லாமே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. அதுக்கு யார் காரணங்கிறத விட எதனால் பிரச்சனை, யாரால் பிரச்சனை அப்படிங்கிறத அவ்வளோ
தனித்தனியா விளக்கமா என்னால எடுத்து சொல்ல முடிஞ்சுச்சு அவங்கள்ட்ட. ஆமா, அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் திருமணத்துக்காக பார்த்திருக்கும்போது, இப்போ வந்து விருப்ப திருமணம் அப்படிங்கிறது ஒண்ணு. அதுல சரி வீட்ல அலோவ் பண்ணலங்கிறதெல்லாம் வேற பிரச்சனை. இப்ப நீங்க கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப காலதாமதம் ஏன் பண்றீங்க? 30 வயசு ஆயிருச்சு, 29 வயசு ஆயிருச்சு, 32 வயசு ஆயிருச்சு அப்படிங்கும்போது, இப்போ வந்து சில பேருக்கு பிளானட்ஸே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாது. இல்ல சிலருக்கு காலதாமதம் அவங்களே பண்றாங்க. நீங்களே பண்றீங்க. இல்ல என்ன காரணத்தினால நீங்க தள்ளி போடுறீங்க. இது எல்லாமே அவங்க எடுத்து கரெக்ட்டா சொல்ல முடிஞ்சுச்சு. இந்த வர்ற டைம நீங்க ஏன் மிஸ் பண்ணீங்க? அப்படியும் என்னால கேட்க முடிஞ்சுச்சு. அது எல்லாமே இந்த ஏஎல்பி ஜோதிடத்தினால தான் இவ்ளோ அக்யூரஸியா சொல்ல முடிஞ்சுச்சு. அப்புறம் ஜாபுக்கு எனக்கு எப்ப ஜாப் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு தான் ஜாப் கிடைச்சிருக்குமே ஆல்ரெடி. ஏன்னா ஏன் விட்டுட்டீங்க? ஏன் பண்ணல? அப்படின்னு கேட்டா, ஆமா ஆன்ட்டி அப்படிங்க. அப்ப ஏன் அப்படின்னா, இல்ல இந்த ஜாப் பிடிக்கல. இல்லப்பா அதாவது இப்படிப்பட்ட ஜாபோட தன்மை இப்படிதான் இருக்கும். இப்ப ஆக்சுவலி ஜாதகருக்கும் வேலைக்கும் பிடிக்காது. பொருந்தல. பொருந்தாத வேலை தான் பார்க்கணும்னு இருக்குது. ஆனா அந்த வேலைய பார்க்காம நீங்க விட்டுட்டீங்கன்னா, அப்புறம் உங்களுக்கு ஜாபே இருக்காது. ஸோ நீங்க கிடைச்ச வேலைய புடிச்சுக்கணும். அந்த மாதிரிலாம் அவ்வளோ அழகா கவுன்சிலிங் குடுக்க முடிஞ்சுச்சு. அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் இவ்ளோ பண்ணியிருக்கீங்க. ஆனா படிச்சதுக்கு உண்டான ஜாப் கிடைக்கல. அது ஒரு இஷ்யூ. சரி உனக்கு ஜாபே நைட் ஜாப்னு தான் இருக்குது. நீ ஏன் பகல் ஜாப்ல போனா உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஜாப் சேஞ்ச் பண்ணி பாரு. ஜாபோட தன்மைய சேஞ்ச் பண்ணி பாரு. அதுக்கப்புறம் ஒரு பையன் சொல்லி, அந்த பையன் இன்னும் 2, 3 பேர்கிட்ட சொல்லி, அந்த மாதிரி வந்த கவுன்சிலிங் ஒரு 2, 3 கவுன்சிலிங் வந்துச்சு. அவங்க எல்லாருமே ரொம்ப திருப்தியா, ஆமா ஆன்ட்டி கரெக்ட்டா இருந்துச்சு. நாங்க கொஞ்சம் இப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்ப அ ஆச்சரியமா இருந்துச்சு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? கிடைக்காதா? 3 வருஷமா ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். எங்கேயும் ஆவல. ரொம்ப பிரைவேட் ஜாபையும் விட்டுட்டு, சரி அப்ப பார்க்கும்போது கொஞ்சம் சரி இந்த தடவ குடு. இந்த தடவ குடுத்துட்டேன்னா, அதுக்கப்புறம் நீ வந்து கிடைச்ச ஜாப நீ பண்ணு. ஏன்னா, அதுக்குன்னு ஒரு பிளானட்ஸ் எல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி இல்லங்கிற சிச்சுவேஷன்ல இதுலயே இன்னும் நீங்க காலதாமதம் பண்ண வேண்டாம். அப்படிங்கிறதும் கவுன்சிலிங் குடுக்க முடியுது அதுல. அப்புறம் நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு இருக்குது உங்களுக்கு. நீங்க முழுசா முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதும் இதுல அவ்ளோ தெளிவா சொல்ல முடிஞ்சுச்சு. அப்புறம் 10த் முடிச்சுட்டு குழந்தைங்க என்ன படிக்கணும்னு படுறாங்க. அப்படி இல்ல சில குழந்தைங்க ரொம்ப படிப்பு சரியா வரல. பேரண்ட்ஸ் 2 பேர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது, அப்பதான் சொன்னேன், "இல்ல இவங்கள கொஞ்சம் வீட்ல இருந்து வெளிய வச்சு படிக்க இருந்தா தன்மை நல்லாருக்கும்." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கொண்டு போய் அதே மாதிரி பக்கத்திலேயே தான் ஹாஸ்டல்ல போடும்போது, அந்த குழந்தைங்க இப்ப தான் ஒரு 4 மாசம் தான் ஆகுது. ஆனா அந்த குழந்தைங்களுக்குள்ளார அவ்ளோ பெரிய மேஜர் சேஞ்ச் டிசிப்ளின் அதெல்லாம் அவ்ளோ அழகா அவங்க அவங்களே பேரண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு போனாங்க. அம் அந்த அந்த அட்மாஸ்பியர்ல பையனுக்கு அங்க புடிச்சிருந்துச்சு. அவனோட பர்சனாலிட்டி வந்து இன்னும் நல்லா அழகா டெவலப் ஆகியிருக்குது. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது அத்தனையும் எப்படி அவ்வளோ அழகா என்னால கவுன்சிலிங் குடுக்க முடிஞ்சுச்சுன்னா, அதுக்கு ஏஎல்பினால மட்டும் தான். ஐயா அந்த ஏஎல்பி அவ்வளோ எளிமையா கட்டமைச்சிருந்தாலும், ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி ஐயா மாதிரியே சொல்லிக் குடுக்குறது தான். போட்டி போட்டுட்டு எல்லாருமே சொல்லிக் குடுத்தாங்க. ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நாங்க கடமைப்பட்டுருக்கோம். பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் அ டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்கள பத்தி பெருமையா சொல்ற அளவுக்கு எங்களுக்கு எப்படின்னு தெரியல. அவ்வளோ ஆனா தேங்க் யூ ஐயா. தேங்க் யூ. ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்குமே நான் நன்றி சொல்றேன். கோச் அனைவருக்கும் நன்றி சொல்றேன். அதே மாரி ஏஎல்பி கட்டமைப்பில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும், கண்ணுக்கு தெரிந்த, தெரியாத அனைத்து உறுப்பினர்களுக்கும் நான் ஆத்மார்த்தமா நன்றி சொல்லிக்கிறேங்க ஐயா. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு ஆத்மார்த்தமா நன்றி சொல்லிக்கிறேங்க ஐயா. நன்றிகள் ஐயா. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.